சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. எழுந்துருன்னு சொன்ன அறிவுங்கிறது இல்ல. ஒரு புள்ளையடா. நல்லா அடிங்க. என்ன காரியடா பண்ணிருக்க? மருதம் புனிதா, நான் ஆரம்பத்துல இருந்து இவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க யாருமே கேட்கல. இப்ப பாத்தியா இவங்கள? மணிகண்டா, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவடா. நானா? மணிகண்டா, உனக்கு நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு புரியுதா? உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டடா. ஹேய், நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல. அமுதாவை நான் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டேன். விரும்புனியா? பொய் சொல்லாதடா. அமுதா நீ மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிருக்க. ஹே அமுதா, ஏதாவது சொல்லுமா? மணிகண்ட ஏதாவது உன்னை மிரட்டினானா? சொல்லுமா? அமுதா, இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்ல. ஏன் அமுதா, உனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்குன்னா அது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அமுதா. ஏன் சொன்னா சொன்னா என்ன பண்ணிருப்பனா? என்ன கேள்வி இது அமுதா? நீ சொல்லிருந்தா நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருப்போம்ல. நீங்க யோசிக்க மட்டும்தான் செஞ்சிருப்பீங்க அண்ணே. என்ன பத்தியும் என் விருப்பத்தை பத்தியும் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உனக்காக இவ்வளவு நாள் ஓடி உழைச்சவன் அவங்கிட்ட இந்த வார்த்தை பேசுற? நான் என்ன தப்பு சொல்லலப்பா. நான் கனடா போக ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல. வேலைக்கு போக ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல. சரி, இது எதுவுமே நடக்கலன்னா கூட பரவாயில்ல. அந்த வீட்டுல ஒரு ஓரத்துல இருக்கலாம்னு நினைக்கும் போது நான் எப்படியோ ஒழிஞ்சு போனா போதும்னு எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்கல்ல. அங்கதான்ப்பா நான் உடைஞ்சு போயிட்டேன். அமுதா, அதுக்காக இப்படி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியா அமுதா? நீங்களாம் எனக்கு பண்ணதை விட மணிமாமா எனக்கு பெருசா பண்ணிடல. அமுதா, எதையும் யோசித்து பேசு. நரம்பு இல்லாதனாக்கு 1000 பேசும். என் தங்கச்சி அப்படி பண்ணான்னு என்னால நம்பவே முடியல மாமா. நான் போறேன். மாப்பிள்ளை, கேட்டியா? உன் அண்ணன் உடைஞ்சு போய் பேசுறத கேட்டியா? எங்களெல்லாம் காயப்படுத்திட்டு யாருக்கும் சொல்லாம இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு தேவையா? சொல்லு, தேவையா? என் நண்பனும் மரகதமும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாவது யோசித்து பாத்தியா? அண்ணே, அண்ணனோட கல்யாணமும் இப்படித்தானப்பா நடந்தது. அப்ப எதுவும் சொல்லாத நீங்க நான் பண்ணும்போது மட்டும் ஏன் எப்படி சொல்றீங்க? ஏ, அண்ணன் மட்டும் வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? வசதியை பார்த்து சேர்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்லம்மா. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்க முதல் முறையா நான் வெட்கப்படுறேன். உன் அண்ணனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருந்து இங்க என்ன பண்ண போறேன்? போறேன். அண்ணே
2 குடும்பத்தை இப்படி தலைகுனிய வச்சிட்டீங்கல்ல. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் வீட்ல வந்து பேசியிருக்கலாம். டேய் மணி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. உன்னால எங்களுக்கு என்னைக்குமே நிம்மதி இருந்ததில்ல. ஊரே பாக்குற மாதிரி எங்களை கேவலப்படுத்திட்டல. மணிகண்டா, உங்க அப்பாவை இப்படி தலை குனிய வச்சுட்டியேடா. பாரு உங்க அப்பாவை எப்படி தலை குனிஞ்சு நிக்கிறாருன்னு பாரு. புனிதாவுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டியேடா. குடும்பத்தையே தலை குனிய வச்சுட்டல. உன்னை நான் இந்த வயித்துல தான் பெத்தனா? ஏண்டா இதுக்குதான் உன்னை பெத்தனா? பாவி பாவிடா நீ. இனி நீ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. ஓ வாடா. கடவுளே, வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. அப்பா நில்லுங்க வாடா. மாமா.